வணக்கம், இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். வட தமிழகத்தில் பரவலாக கொட்டி தீர்த்த கோடை மழை, தென்னிந்தியர்களின் நிறம் தொடர்பான காங்கிரஸ் நிர்வாகியின் கருத்தால் சலசலப்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்க உள்ளதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். விழுப்புரம், கடலூர், வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கோடை மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். குடியாத்தம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. வரும் 11ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதானி, அம்பானி பற்றிய பேச்சை ராகுல் காந்தி நிறுத்தியது ஏன்? அவதூறு செய்வதை நிறுத்த எவ்வளவு பணம் பெற்றார் என்றும் பிரதமர் மோடி இன்று சரமாரி கேள்வி. 3 கட்ட தேர்தலுக்கு பிறகு சொந்த நண்பர்களையே பிரதமர் தாக்க தொடங்கிவிட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாக காங்கிரஸைச் சேர்ந்த சாம் பிட்ரோடா கூறிய கருத்தால் சர்ச்சை. நிறத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களை அவமதிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாது என பிரதமர் மோடி இன்று காட்டம். சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என காங்கிரஸ் விளக்கம். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜரான சவுக்கு சங்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். சவுக்கு சங்கர் உடல்நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய திருப்பம். சடலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இரும்பு கம்பி, பிரஷ் உள்ளிட்டவை அவரது வீட்டிலிருந்தே கொண்டுவரப்பட்டது என்பது விசாரணையில் உறுதி. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகிறது. தேர்வுத்துறை இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் திடீர் அறிவிப்பு. உலக அளவில் தேவை குறைந்ததால் வணிக காரணங்களுக்காகவே திரும்பப் பெறப்படுவதாக விளக்கம். தமிழகத்தில் வெப்ப அலை வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் டெல்ஜின், தேவகிருஷ்ணன், எழில்குமார் மற்றும் நந்தகுமார். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வெப்ப அலை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவி வந்தது. கடந்த 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் கடலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகாலை திடீர் கனமழை பெய்ததால் மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் அடையாறு உள்ளிட்ட சில இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கண்டாச்சிபுரத்தில் கனமழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். கோடை மழையால் வெப்பம் தணிந்தது குறித்து ஆரணியைச் சேர்ந்த மதன்குமார் மற்றும் மீனாட்சி கூறுகையில், 2 மாதமாக வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ஒரு 2 நாளாக ஆரணியை சுற்றி உள்ள பகுதியில் மழை பெஞ்சிருக்குது. இந்த மழை பெஞ்சதுனால ஆரணியில் ஓரளவுக்கு சில்னஸ் இருக்குது. சின்னமங்கலம் சைடு பக்கத்தில் மழை பெய்யும், கொஞ்சம் சில்னஸாக இருக்குது, காற்று நல்லா வருது. குடிக்கிற தண்ணிக்கும் பிரச்சனை, எங்களுக்கு தண்ணியும் வரமாட்டேங்குது வெயிலில். எங்கள் சீட்டு வீடு, எங்கள் வீடும் அனலாக இருக்குது, படுக்க முடியல எங்களால். இப்போ கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருக்குது. விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த ராம் பிரகாஷ், புதுச்சேரியைச் சேர்ந்த அருண், சூரியகாந்தி கூறுகையில், அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போகாமல் இருந்தது. இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மழை இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் பெஞ்சதுன்னா மக்கள் சந்தோஷமா இருந்து எல்லாம் வீட்டுக்கு வெளியே அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு பசங்களோட எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. காஞ்சி 20 நாளா வெயிலில் கத்திரி வெயிலில் காஞ்சி கருவாடா ஆயிட்டோம். இன்னைக்கு காலையில் இந்த மழையை பார்த்தோன்னே பேரின்பம், இந்த இன்பத்துக்கு அளவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. காலையில் மழை ஆரம்பிச்சு, மழை பெஞ்சது ரொம்ப கூலிங்காக இருந்தது, குளிர்ச்சியாக இருந்தது எல்லாருக்குமே. இந்த மழை நீடிச்சு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சூறை காற்றில் வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் மரம் முறிந்து விழுந்ததில் சிதம்பரத்தில் ஒருவரும், அந்தேவனப்பள்ளியில் ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே நேரம் அதீத வெப்பத்தால் பாதிக்கப்படுவோருக்கு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட 4 அரசு மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட ஹீட் ஸ்ட்ரோக் பிரிவு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தால் சென்னையின் மின் தேவை 4590 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல்.
நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித். நன்றி டெல்ஜின். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் கழுத்தை சுற்றியிருந்த இரும்பு கம்பி, அவரது வாயிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பிரஷ் போன்றவை வீட்டிலிருந்தே கொண்டுவரப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ஆறுமுக நயினார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமாரின் மரணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது சடலத்தின் புகைப்படங்கள் நேற்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. இந்நிலையில் ஜெயக்குமாரின் கழுத்தை சுற்றியிருந்த இரும்பு கம்பியும் அவரது வாயிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பிரஷ், பிளேடு போன்றவை அவரது வீட்டிலிருந்தே கொண்டுவரப்பட்டது என போலீசார் விசாரணையில் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அவரது தோட்டத்தில் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் இன்று மீண்டும் ஆய்வு செய்தனர். இதேபோல் அவரது இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிசிடிவிகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே தனது ஒட்டுமொத்த சொத்தையும் வங்கிகளில் அடமானம் வைத்து சுமார் 4 கோடிக்கும் மேல் ஜெயக்குமார் வங்கியில் கடன் வாங்கி இருந்தும் மாதம் 5 லட்சம் ரூபாய் வட்டி கட்டி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மறுபுறம் ஜெயக்குமார் மரணத்தில் அரசியல் செய்வதை விரும்பவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மரணத்தில் போயிட்டு அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. மாற்று அரசியல் சக்திகளும் இதில் அமைதியாக புலன் விசாரணை வந்த பிறகு பேசலாம். அதே சமயம் மரண வாக்குமூல கடிதங்களை ஜெயக்குமாரை எழுதினாரா அல்லது விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக எழுதப்பட்டதா என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இத்தகைய சூழலில் ஜெயக்குமாரின் மகன்களிடம் திசையன் விளை காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்தது ஜெயக்குமார் தானா என்ற கோணத்திலும் அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியதால் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்காக சடலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ஆறுமுக நயினார் வழங்கும் கூடுதல் தகவல். தோட்டத்தில் அவர் எரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய இடத்தில் தோட்டம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக காவல்துறையினர் ஏதாவது புதிய தடயங்கள் கிடைக்குமா என ஆய்வு செய்தனர். இன்று மதியம் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து அவர்களும் பரிசோதனை மேற்கொண்டனர். கிணறு, அங்குள்ள தொழுவம், அனைத்து இடங்களிலும் பரிசோதனை மேற்கொண்டனர். இது மட்டுமல்லாது டிஎன்ஏ பரிசோதனை அவரது மகனுக்கு எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு அறிக்கை தரப்படும் என காவல்துறை தரப்பில் தெரியப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி ஆறுமுக நயினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யூடியூபர் ஷவுக்கு சங்கருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்கும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, கடன் அதிகரிப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையின் போது புதுவை இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தாம்பரம் தனியார் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக மருத்துவமனையை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். வரும் 10ஆம் தேதி காலை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா இன்று அறிவித்துள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர் மாரிசாமி வழங்கும் கூடுதல் தகவல். கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது கோவை சிறையில் தன்னை 10 பேர் தாக்கியதாகவும், ஆகவே தனது உயிருக்கு பாதுகாப்பில்லை, ஆகவே தஞ்சை சிறை அல்லது மதுரை சிறைக்கு மாற்றுங்கள் என நீதிபதி முன்பு சவுக்கு சங்கர் முறையிட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க, வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். ரஞ்சித். நன்றி மாரிசாமி. தென்னிந்தியர்களின் நிறம் குறித்த கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து காங்கிரஸ் அயலக அணி தலைவர் பதவியை சாம் பிட்ரோடா இன்று ராஜினாமா செய்தார். இதனிடையே நாடு முழுவதும் சுமார் 86 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா, ரமேஷ்குமார் மற்றும் வெங்கடேசன். தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதானி, அம்பானி பற்றிய பேச்சை ராகுல் காந்தி நிறுத்தியது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 5 ஆண்டுகளாக 5 தொழிலதிபர்களை பற்றி மட்டுமே பேசிய ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார். அதானி, அம்பானியை அவதூறு செய்வதை நிறுத்த ராகுல் காந்தி எவ்வளவு பணம் பெற்றார்?
பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்த பிறகு பிரதமர் மோடியின் நாற்காலி ஆட்டம் காண்கிறது எனவும் அதனால்தான் தனது சொந்த நண்பர்களையும் அவர் தாக்க தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாக நிறத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அயலக அணியின் தலைவர் சாம் பிட்ரோடா கூறிய கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி, நிறத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் அதனை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சாம் பிட்ரோடாவின் கருத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கடத்தல் புகாரில் கைதான கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவிற்கு சிறப்பு நீதிமன்றம் 7 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டது. ஏர் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் முன் அறிவிப்பின்றி திடீர் விடுப்பு எடுத்ததால் நாடு முழுவதும் 86 சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் டெல்லி, திருவனந்தபுரம், கொச்சின், மதுரை உள்ளிட்ட இடங்களில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ராஜா, ஏர் இந்தியா பணியாளர்களின் இந்த திடீர் விடுப்புக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை கைப்படுத்திய டாடா குழுமத்தின் புதிய வேலை ஒப்பந்தங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரச்சனைக்கு உடனடிய தீர்வு காண வேண்டும், இது சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதை தவிர விமான போக்குவரத்து ஆணையின் விதிகள் படி பயணிகளுக்கு வசதிகள் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தலும் கூறப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. கொளுத்தும் கோடை வெயிலுக்கு மத்தியில் கேரளாவில் பரவத் தொடங்கியிருக்கும் வெஸ்ட் நைல் என்ற புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து அம்மாநில அரசு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் அபாயம் பற்றி மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கேரளாவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, திரிசூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 பேர் வெஸ்ட் நைல் வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் திரிசூரில் உயிரிழந்ததை அடுத்து மற்ற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேரள அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பொதுவாக பறவைகளிடத்தில் காணப்படும் இந்த வைரஸானது அதனை கடிக்கும் கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் மூலம் மனிதர்களிடையே பரவுகிறதாம். 1937 முதலில் உகாண்டாவில் கண்டறியப்பட்ட வெஸ்ட் நைல் வைரஸ் 2011 கேரளாவின் ஆலப்புழாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே 2019 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் இந்த வைரஸால் கேரளாவில் உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக இந்த வைரஸ் பாதித்த 150 பேரில் ஒருவருக்கு நிலைமை தீவிரமடையலாம் என்று கூறும் உலக சுகாதார நிறுவனம் நரம்பு மண்டலத்தை தாக்கி நிரந்தர பாதிப்பை உண்டாக்கும் என்றும் அதிர்ச்சியூட்டுகிறது. பொதுவாக இந்த வைரஸ் தாக்கினா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு தாக்கிட்டா அது ரொம்ப அதிகமான வீரியத்தோட இருக்கும். சிவியரா அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் வயசானவங்களுக்கும். பொதுவா எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆர் ஃபெட்டாலிட்டி, அதாவது ரொம்ப அதிகப்படியான இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அது குழந்தைங்களுக்கும் வயதானவங்களுக்கும் தான் வரும். மிடில் ஏஜ் பீப்புளுக்கு அவ்வளவா வந்து அது அஃபெக்ட் ஆகாது. அப்படியே வந்தாலும் லேசான தலைவலி காய்ச்சலோட அது வந்து வந்துட்டு போயிடும். இதுவரைக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படல. மருத்துவ சிகிச்சையால உயிரிழப்புகள் 100% தடுக்கப்பட்டு விடுமா? அச்சம் தேவையா? அனிமல் ஸ்டடிஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஹார்ஸ்க்குலாம் வந்து தடுப்பூசி போட்டு அதை வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து மனிதர்களுக்கு தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அது கண்டுபிடிக்கலனாலும் இறப்பு விகிதம் வந்து அந்த அளவுக்கு இதுல பெருசா கிடையாது. 80% பீப்புள் வந்து அதை அஃபெக்ட் ஆகும்போது, அதாவது 100% பீப்புள்ல 80% பீப்புள் வந்து போகிறது தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்களே தவிர்த்து இது 20% தான் நமக்கு வெளிப்படையா தெரியும். நார்மலா எல்லாருக்கும் வந்து போகிற ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான் இதுவும் அறிகுறிகள் இருக்கும். அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ வேக்சின் இல்லைனாலும் நம்ம வந்து இறப்பு விகிதம் இது வந்து ரொம்ப அதிகமா இல்லைன்னும் போது நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதிகப்படியா. நரம்பு மண்டலத்தை தாக்கும்னு சொல்லப்படுது. அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? The last stages brain and nervous system. நர்வஸ் சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நெக் ஸ்டிஃப்னஸ் சொல்லக்கூடிய கழுத்து பகுதி வந்து ஸ்டிஃபா இருக்கும். அவங்களுக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சிவியரான காய்ச்சல் இருக்கும். முதுகு தண்டெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு அதோட சேர்த்து மூளையை பற்றி சுத்தின இருக்க பகுதிகள், அதாவது மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த பகுதியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சிவியரான ஃபீவரோட அவங்களுக்கு நெக் ஸ்டிஃப்னஸ் அந்த கழுத்து பகுதியை அவங்க திருப்ப கூட முடியாது அவங்களால. அதே மாதிரி வாந்தி
ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் இருக்கலாம், அவங்களுக்கு கன்வர்ஷன் சொல்லக்கூடிய சீஜர்ஸ், அதாவது வலிப்பு வர்றது இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல பெராலைசிஸ், அதாவது பக்கவாதம் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டெட்லி கேசஸ்ல கோமா வரையும் கூட அவங்க போகலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் வெஸ்ட் நைல் வைரஸால் பாதிக்கப்பட்டால் நிலைமை தீவிரமாகும் அபாயம் இருப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாதிக்க வயது ஒரு தடையே இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த கிட்டம்மாள் எனும் மூதாட்டி 82 வயதில் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவென்யூவில் வசித்து வருகிறார் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். 82 வயது மூதாட்டியான இவரது பேரன்கள் ரோஹித், ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று சாதித்து உள்ளனர். அவர்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் அதேபோல் செய்ய வேண்டும் என கிட்டம்மாள் ஆசைப்பட அதனை நிறைவேற்றும் வகையில் பேரப்பிள்ளைகள் அவரை உடற்பயிற்சி கூடத்தில் சேர்த்துவிட்டு உள்ளனர். உற்சாகம் பொங்க உத்வேகத்துடன் பயிற்சி மேற்கொண்ட கிட்டம்மாள் அங்குள்ள இளைஞர்களுக்கே சவால் விடும் வகையில் பளுதூக்கி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். வெறும் 25 நாள் பயிற்சியிலேயே கிட்டம்மாளின் இந்த ஆர்வத்தை கண்டு அதிசயித்து போன உடற்பயிற்சியாளர் சதீஷ் அவரை இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த போட்டியில் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து அனைவரையும் அசர வைத்தார். மேலும் இந்த ஆண்டிற்கான தென்னிந்தியாவின் வலிமையான மனிதர் என்ற பட்டத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து கூறிய கிட்டம்மாள் தன்னை போல் அனைத்து பெண்களும் சாதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதான் காரணம் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுகள் நல்லா ஜெயிச்சு மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்க. வயசு பார்க்கக்கூடாது, நல்லா ஜெயிக்கணுங்க, கம்பீரமா இருக்கணும். பெண்கள் எதுக்கு தலை வணங்கி போகக்கூடாது, ஜெயிச்சு கம்பீரமா இருக்கணும். கிட்டம்மாளுக்கு பயிற்சி அளித்த சதீஷ் கூறுகையில், வரப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பார்ட்டினாலே இவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுது. 82 இயர்ஸ் ஆச்சு, அவங்க எதுவுமே ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம இருந்து உடல் பருமன்லாம் ஏற்றாம இருந்தீங்கன்னா நீங்களும் ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகலாம். முதுமையில் மனம் தளராமல் சாதித்து உள்ள கிட்டம்மாளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உலக அளவில் தங்கள் கொரோனா தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக கோவிஷீல்டு தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராசெனிகா அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக தீவிர பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அதன் தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராசெனிகா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட தகவல் அண்மையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக தங்கள் கொரோனா தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது. உலக அளவில் தேவை குறைந்ததால் வணிக காரணங்களுக்காகவே தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத பட்சத்தில் மே 12ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள போட்டியுடன் தோனி ஓய்வு பெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் 4 அணிகள் 12 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளன. நேற்றைய ஆட்டத்தில் தனக்கு அவுட் வழங்கிய நடுவரின் முடிவுக்கு அதிருப்தி தெரிவித்த சஞ்சு சாம்சனுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமாக விதிக்கப்பட்டது. அதே நேரம் குறைந்த போட்டிகளில் 200 சிக்ஸர் விளாசிய இந்திய வீரர் என்ற பெருமையை சஞ்சு சாம்சன் பெற்றுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் தனது தந்தை மற்றும் சக வீரர்களுடன் தனது பிறந்த நாளை இன்று கேக் வெட்டி கொண்டாடினார். சென்னை அணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெறாத பட்சத்தில் வரும் மே 12ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடனான போட்டியுடன் தோனி ஓய்வு பெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் IPL 57வது லீக் போட்டியில் ஹைதராபாத், லக்னோ அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.